அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவர் கல்யாணி. இன்னைக்கு நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமகமக்கும் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். வெந்தயம் போடணும், கடுகு, பச்சை மிளகாய், வெங்காயம், இப்போ தக்காளி எடுத்து போட்டு அதை நல்லா இதில் வந்து வதங்கணும். இதில் வந்து வதக்கிறது தான் இந்த மீன் குழம்புக்கான மெயின் இன்க்ரீடியன்ஸ். நம்ம என்ன தான் போட்டாலும் அது வதங்குறதுல தான் அதனுடைய டேஸ்ட்டே இருக்கும். சரியா? எந்த மாதிரி வதங்கிட்டு சொல்லிட்டு இந்த அளவுக்கு சூப்பராக வதங்கணும். அப்போ தான் இந்த மீன் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இதுலேயே நமக்கு தேவையான மிளகாத்தூள் போடணும். காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கிடும். இது வதங்கிறது தான் இந்த மீன் குழம்போட டேஸ்ட்டே. இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. அதை வந்து நான் அப்பத்துலேருந்தே நல்லா வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ புளி தண்ணியை நம்ம ஊற்றிடுவோம். நல்லா புளி தண்ணி ஊற்றி நல்லா கலந்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் மீன் போடணும். அது வரையும் நல்லா கொதிக்கணும். அவங்களே கழுவி எல்லாம் கொடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. கழுவாத அளவுக்கு. இது வந்து காணாங்கத்து மீன் நல்லாவே கழுவி இருக்காங்க. பரவாயில்ல, நல்லா கழுவி க்ளீனாக தான் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. இதோட ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்ன தான் அவங்க க்ளீன் பண்ணாலும் நம்மளால் க்ளீன் பண்ணி தானே ஆகும் இல்லையா? இதோட ரேட் எவ்வளோ தெரியுமா? இதோட ரேட்டுன்னு பார்த்தோம்னா 350 ரூபாய் ஒரு கிலோ காணாங்கத்து மீன். எப்படி நல்லா இருக்கா? பரவாயில்லையா? அவங்க கழுவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்ம வந்து உப்பு போட்டு நம்ம கழுவ வேண்டியதை கழுவணும். நான் தண்ணி ஊற்றுறவனே என்ன கலர் இருக்குது, ஆனால் அவங்க சொன்னாங்க கழுவிட்டுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்மளுடைய கடமை உப்பு போட்டு நல்லா கழுவணும். குழம்பு நல்லா தகன்ட்டு அழகாக கொதிச்சு வந்துச்சு. இந்த டைமில் மீன் எடுத்து போட வேண்டியதான். மீன் அழகாக கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். அதை எடுத்து அப்படியே போட வேண்டியதான். சூப்பராக போட்டு நல்லா கொதி வந்த பிறகு எடுக்கனா நமக்கு வந்து சூப்பரான ஒரு மீன் குழம்பு வந்து கிடைச்சிடும். இதே போல் நீங்களும் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஓகே, கொதிச்சுட்டு சூப்பராக மீன் குழம்பு காட்டுறேன். மீன் குழம்பு இதுதான் வைக்கணும். வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.